Hi, வணக்கம் madam, namaste, namaskar, welcome back to my YouTube channel. So yes, in the 2024 வந்துட்டு இதுதான் first video நான் ஷூட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். And also I'm feeling better now. கொஞ்சம் பரவாயில்ல, அதனால வந்துட்டு திருப்பி ஒர்க்லாம் ரெஸ்யூம் பண்ணியாச்சு. And you can see my face. எவ்வளோ மட்ட ரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிம்பிள் வந்துடுச்சு அண்ட் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. பிகாஸ் நான் கொஞ்ச நாளாக ஸ்கின் கேரே பண்ணல, கொஞ்ச நாளாக இல்லை, லைக் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நினைக்கிறேன், ஒரு மாதம் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஆச்சு. ஸோ டிசம்பர் ஃபுல்லாக நான் எதுவுமே பண்ணல. இப்போ ஜான்வரி மிட் வந்துருச்சு, இப்போயும் நான் எதுவும் பண்ணல. ஃபுல்லாக எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டுனே வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் ஸ்டில் நம்ம இப்போ ஒர்க் திருப்பி ஆரம்பிச்சிட்டோன்றனால அகெயின் நான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் மினிக்கிட்டு ஃபோட்டோஷூட் பண்ண போகிறேன். அந்த ஃபோட்டோஷூட் vlog தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இது எல்லாமே கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். இப்போ கை வலிக்குது. ஐம் ஃபீலிங் ஸோ வீக் ஆக்சுவலி. அண்ட் ரொம்ப மொட்டமாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதோட லிங்க்ஸும் கீழே இருக்குது, அதையும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நவ் வித்தவுட் ஃபர்தர் டிலே இட்ஸ் கோயிங் திஸ் வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோட ஸ்டைலிங் பார்ட்லாம் வந்துட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன், எது பிக் பண்ணுறது அதெல்லாம் தெரியல. ஸோ அதுக்கு நம்ம மேக்கப் முடிச்சுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் மேக்கப். நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட போகிறதில்ல, பிகாஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன். இன்றைக்கி இல்லை, எப்போவுமே நான் அப்படி தான் இருப்பேன், பட் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோம்பேறித்தனமாக இருக்கேன். ஸோ ஸ்கின் கேரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் போட போகிறோம், லிப் பாம் போட போகிறோம், சீரம் போடுறோம், அவ்வளோதான். லிப் பாம் போடலன்னா என் வாழ்க்கையே ஓட மாட்டேது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி கன்சீலர். ஸோ கன்சீலருக்கு I'm going to use நைக்காவோட கன்சீலர். வழக்கமாக நான் யூஸ் பண்ணுறது கண்ணை சுற்றி மட்டும் போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் காம்பேக்ட். காம்பேக்ட் வந்துட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன், பிகாஸ் நம்ம வந்துட்டு வேறு எதுவுமே போடல ஃபேஸில். என்னோட பியூட்டி பிளெண்டரை வந்துட்டு எறும்புங்க கடிச்சு கடிச்சு வைக்குது. உங்களுக்கு தெரியுதா? எப்படி ஓட்டை போட்டு அடிச்சிருக்குங்க பாருங்க. உள்ள இந்த ஏதாவது எறும்பு வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் லாக்மே 95 ரேஞ்சில் வந்துட்டு பர்கண்டியில் ஷேட் எடுத்துக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஐப்ரோஸ். ஸோ நெக்ஸ்ட் we are moving to ஐ மேக்கப். ஐ மேக்கப்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி ஐஸ் தான் பண்ண போகிறேன், பிகாஸ் அதுதான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஒரு ஐலைனர் எடுத்துக்கிறேன். கண்ணுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு லைன் பண்ண போகிறேன். கீழே காய்ச்சல் வைக்க போகிறோம். ஸோ எஸ் we are done with the makeup. ஸோ ஹேர் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, வழக்கம் போல் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுற போகிறேன். அண்ட் ஜுவல்ஸ் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ், லெட் மீ ஷோ யூ. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பின்னாடி வேறு நிறைய குப்பைங்க இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஆப்ஷன். ஐ கெஸ் நான் இதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் லுக். ப்ரிட்டி அண்ட் ஆல்சோ புது செருப்பு போட்டிருக்கேன் க்யூட்டாக. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் விகேசி ப்ரைட், அந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் இப்போ விகேசி ப்ரைட் சாண்டில்ஸ் தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்சோ இதை நான் வெஸ்டர்ன் ஆர் ட்ரெடிஷ்னல் எப்படி ஸ்டைல் பண்ணாலுமே இந்த ஸ்லிப்பர் சூப்பராக இருக்குது. பிகாஸ் இது பேஜ் ஆர் நியூட் கலரில் இருக்கிறனால எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு சூப்பராக செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாகவும் இருக்குது, ப்ளஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஆக்சுவலி விகேசி ப்ரைட் எப்போவுமே ஹானஸ்ட் ப்ரைஸிங் பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் அவங்களோட எல்லா ஃபுட்வேர்ஸுமே லோ ப்ரைஸ் பட் ஸ்டில் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்களுமே எப்போ விகேசி ப்ரைட் ஸ்லிப்பர்ஸ் வாங்கினாலும் அவங்களோட ட்ரேட்மார்க் கீழே செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி ட்ரேட்மார்க் இருந்தால் தான் அது ஒரிஜினல் விகேசி ப்ரைட் ஸ்லிப்பர்ஸ். ஸோ விகேசி ப்ரைட் எப்போவுமே டாப் குவாலிட்டி ஸ்லிப்பர்ஸ் அட் ஹானஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் இந்த ஸ்லிப்பர்ஸ் டெய்லி யூஸாக இருக்கட்டும், ஆர் கெஃபே ஹாப்பிங் போகிறேன், ஆர் கோயிலுக்கு போகிறேன், எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஸ்டைலிஷாகவும் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களும் கம்ஃபர்டபுள் ப்ளஸ் ஸ்டைலிஷான ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும்னா விகேசி ப்ரைட் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன்.
சரியா? என் மூஞ்சி பார்த்து இன்னைக்கு நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறேன். அதனால தான் எனக்கு ஆமா வாட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஹெட்டிங் டு செகண்ட் அவுட்ஃபிட். செகண்ட் அவுட்ஃபிட்னால் வந்துட்டு ஹாஃப் சாரி கட்ட போகிறோம். ஜாலியாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஹாஃப் சாரி கட்ட போகிறேன். எஸ், வாங்க போகலாம். இந்த பாட்டு பாடு. தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. இந்த வியூலயே நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ப்ரிட்டி ஹாஃப் சாரி அவுட்ஃபிட். ஈவினிங் எடுக்க ஆரம்பித்தோம், நைட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா கேமராவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் ஒழுங்காக விழாமல் ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் ஃபோனில் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப கேர்லி ஆகிடுச்சுல முடி இப்போது. கைஸ், நான் இப்போ போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்துட்டு 2 அவுட்ஃபிட்டுமே இட்ஸ் ஃப்ரம் டீனா கொட்டர். அவங்க பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ப்ரிட்டியான ஒரு குர்தா செட் அண்ட் இந்த ஹாஃப் சாரி செட் ஆக்சுவலி நான் பொங்கலுக்கு வந்துட்டு கேட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பிக்சர்ஸும் நான் சூப்பர் சூன் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எஸ், ஆக்சுவலி இந்த லைட்டிங்கில் நான் அழகாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் அப்படி ட்ரெஸ்அப் பண்ணி மேக்கப் பண்ணி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ஒரு vlog, சூப்பர்லாம் இல்லை, இதே மாதிரி ஒரு vlog வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டடா.